வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல வாரம் ஃபுல்லா ஒரே ரசத்தை தான் வைக்கிறீங்களா? அப்ப இது போல டிஃப்ரெண்டான ரசத்தை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்டும் சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கையளவுக்கு கொல்ல தண்ணியில போட்டு 3 டைம் வாஷ் பண்ணிட்டு நைட் எல்லாம் ஊற வச்சிருக்கேன். அதை வந்து குக்கர்ல போட்டுருவோம். அது கூடவே கொஞ்சமா தண்ணி ஊத்தி 2 பெரிய தக்காளி போட்டுருவோம். நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சுப்போம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 4 வரமிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காயட்ட. இப்ப தக்காளி நல்லா வெந்திருக்கு. அதை புளி தண்ணியில போட்டுடலாம். சூடா இருக்குது, அதனால ஒரு 5-6 ஐஸ் கட்டி போட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 5-6 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 5 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு வதக்கி விட்டுருவோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை இதுல போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டுருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருக்க புளி தக்காளி தண்ணி இதுல ஊத்திடலாம். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும். கொள்ளு ரசம் வைக்கும் போது கண்டிப்பா புளி தண்ணி இது போல கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொள்ளோட தண்ணி இதுல ஊத்திடலாம். மீதி இருக்கிற கொல்ல மிக்சியில போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு இதுல ஊத்திடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிட்டு அடுப்பை நல்லா சிம்மிலே இருக்கட்டும். இது நல்லா நுர கட்டி வர நேரத்துல கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடணும். இது போல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாரத்துல ஒரு டைம் டிஃபரெண்டா பண்ணி கொடுங்க. டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. நேத்து கொள்ளு சுண்டல் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாத்துங்க. அதுல இருந்து மீதி தண்ணி தான் இதுல ஊத்தி கொஞ்சமா கொல்ல போட்டு ரசம் வச்சிருக்கேன். யாருக்கெல்லாம் ரசம் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட்ல வந்து கிரீன் ஆர்ட்டை போட்டு விடுங்க மக்களே.